அமைதிக்கான பாத யாத்திரையின் பொழுது பச்சிளம் குழந்தையை ஆசீர்வதித்த தேரர் என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை காணலாம். இலங்கையில் தற்போது உலக நல்லிணக்கத்தையும் சகவாழ்வையும் கட்டியெழுப்பும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்டு வரும் சர்வதேச அமைதிக்கான பாத யாத்திரை நிகழ்ச்சியினுடைய நேற்றைய பயணத்தின் பொழுது ஒரு நிகழ்ச்சியான சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. வணக்கத்துக்குரிய பஞ்சாங்கார தேரர் தலைமையிலான மகா சங்கத்தினர் நேற்று வரலாற்று புகழ்மிக்க மாத்தலை அலுவிகாரையிலிருந்து கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையை நோக்கி தமது பாத யாத்திரை ஊர்வலத்தை ஆரம்பித்திருந்தார்கள். வெயிலையும் பொருட்படுத்தாது பக்தி பெருக்குடன் மக்கள் வீதியோரங்களில் திரண்டிருக்க பௌத்த பாராயண பாடல்களை இசைத்தபடி இந்த ஆன்மீக பயணம் நகர்ந்து கொண்டிருந்தது. இதன் பொழுது பாதையோரத்தில் ஒரு தம்பதியினர் தமது மாதக்கணக்கே ஆன பச்சிளம் குழந்தையை துணியொன்றில் கிடத்தி வைத்திருந்தார்கள். அந்த மழலைக்கு இந்த புனித பயணத்தில் வரும் சாதுக்களுடைய அருளாசி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் அந்த பெற்றோர் அங்கு காத்திருந்தார்கள். பாத யாத்திரையை முன்னிட்டு வணக்கத்துக்குரிய தேரர் மக்கள் கூட்டத்தை கடந்து சென்ற வேளையில் வீதியோரம் கிடத்தப்பட்டிருந்த அந்த சிறு குழந்தையை கண்டதும் உடனடியாக தனது நடையை நிறுத்தி அங்கு சென்றிருக்கிறார். தரையில் கிடந்த அந்த குழந்தையை ஆசீர்வதித்திருக்கிறார். பௌத்த தர்மத்தின் மேலான ஆசீர்வாதங்களை அந்த பிஞ்சு குழந்தைக்கு வழங்கியதோடு மட்டுமல்லாமல் அந்த குழந்தையை செல்லமாக கொஞ்சி தனது அன்பையும் வெளிப்படுத்தியிருந்தமை இன்று சமூக வலைத்தளங்களிலும் மிக முக்கியமான ஒரு பேசு பொருளாக மாறியிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதே சந்தர்ப்பத்தில் பாத யாத்திரை தேரர்களுக்கு யூடியூபர்களினால் பெரும் இடையூறு என்பதாக தினக்குரல் பத்திரிகையில் ஒரு செய்தி பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணலாம். எனவே இந்த சமாதான பாத யாத்திரையில் ஈடுபட்டிருக்கின்ற தேரர்களுக்கு இடையூறு ஏற்படும் வகையில் அவர்களுடன் இணைந்து பாத யாத்திரையில் ஈடுபட வேண்டாம் என விடுக்கப்பட்ட அறிவித்தல்களை மீறி செயற்படும் நபர்களும் தேரர்களுக்கும் ஏற்பாட்டு குழுவினரும் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருவதாக தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே மிக முக்கியமான ஒரு விடயமாக இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. மத்திய மாகாண பிரதி பொலிஸ்மா அதிபர் சுதத் மாசிங்க இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார். கண்டி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அமைச்சர் KD லால்காந்த் தலைமையில் கண்டி மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற பொழுதே அவர் இதனை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். யூடியூப் தளங்களை நடத்துபவர்கள் உள்ளிட்ட பெருமளவிலானோர் இந்த பாத யாத்திரைக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் ஊடக செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகிறார்கள். இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு ஏற்பாட்டு குழுவினரை தவிர வேறு எவரும் தேரர்களுடன் இணைந்து பாத யாத்திரையில் ஈடுபடுவதற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்ற விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவில் இந்த தேரர்களும் ஆலோகா எனும் நாயும் எவ்வித தடையுமின்றி நடைப்பயணத்தை மேற்கொண்டிருந்தார்கள். ஆனால் எமது நாட்டில் நிலைமை அவ்வாறில்லை. சில தேரர்களுக்கு இணையாகவும் அவர்களுக்கு பின்னாலுமே பயணிக்க முற்படுகிறார்கள். இது பாத யாத்திரையில் ஈடுபட்டுள்ள தேரர்களுக்கு பெரும் தொந்தரவாக இருக்கிறது. தேரர்கள் பயணிக்கும் வீதியோரங்களில் நின்று அவர்களுக்கு மதிப்பளிப்பதற்கோ அல்லது மலர் தூவி வரவிப்பதற்கோ எவ்வித தடையும் இல்லை. தம்புளையில் இருந்து நாவல வரையான பயணத்தின் பொழுது பகல் நேர தானம் நாவல பிரதேசத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. எனினும் திட்டமிட்ட நேரத்திற்கு பயணத்தை முன்னெடுக்க முடியாமல் போனதால் அந்த இடத்திற்கு 8 கிலோமீட்டர் முன்னதாகவே தானத்தை வழங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. தற்போது ஆலோகா நாய்க்கு சிறு உடல் நலக் குறைவு ஏற்பட்டிருப்பதுடன் அதற்கு போலீசார் மோப்ப நாய் பிரிவினர் சிகிச்சை அளித்து வருகிறார்கள். சிலர் அந்த நாயுடன் செல்ஃபி புகைப்படம் எடுப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். இவ்வாறான செயற்பாடுகள் தவிர்க்கப்பட வேண்டும். இந்த நடைப்பயணத்தை வெற்றிகரமாக முன்னெடுக்க பொதுமக்களின் ஒத்துழைப்பு அவசியம். அவ்வாறில்லாத பட்சத்தில் தேரர்களுடைய நோக்கம் நிறைவேறாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதாகவும் அவர் இது குறித்து தகவல்களை வெளிப்படுத்தியிருக்கின்றார். இதே சந்தர்ப்பத்தில் சர்வதேச வழிகாட்டல்களுக்கு அமைவாகவே இந்த ஆலோகா நாய் நாட்டுக்குள் வர அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்கள பணிப்பாளர் ஒரு கருத்தினையும் தெரிவித்திருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கண்டியில் இடம்பெற்ற இந்த ஊடக சந்திப்பின் பொழுதே இந்த விடயத்தினை அவர் தெரிவித்திருக்கின்றார். சர்வதேச குடிவரவு சட்டங்களுக்கு அமையவே இந்த நாய் நாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. விமான நிலையத்தில் வைத்து நாயின் உடல்நிலை பரிசோதிக்கப்பட்டு மாதிரிகள் ஆய்வு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. அமெரிக்காவில் மேற்கொள்ளப்பட்ட மருத்துவ அறிக்கைகளின்படி நோய் தொற்றுக்கள் இல்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்ட பின்னரே அது தனிமைப்படுத்தல் மையத்திலிருந்து விடுவிக்கப்பட்டது. இந்த நாய் மீண்டும் வெளிநாடு செல்லும் வரை 24 மணி நேரமும் 3 கால்நடை வைத்தியர்களின் நேரடி மேற்பார்வையில் இருக்கும். அத்துடன் வெப்ப காலநிலை காரணமாக காலை 10:30 முதல் மாலை 3 மணி வரை நாயை நடைப்பயணத்தில் ஈடுபடுத்தி தவிர்க்குமாறு ஏற்பாட்டாளர்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறோம். இலங்கை கால்நடை மருத்துவ சங்கத்தினுடைய செயலாளர் உதித்த விஜயசிங்க கருத்து தெரிவிக்கையில் அவசர சிகிச்சைகளுக்காக ஆம்புலன்ஸ் மற்றும் பேராதனை பல்கலைக்கழக கால்நடை வைத்தியசாலை என்பன தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. உலகளாவிய கவனம் பெற்றிருக்கின்ற இந்த நாயின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது நாட்டின் நட்பெயருக்கும் அவசியம் என்ற விடயமும் அவரால் இதன் பொழுது சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பல்வேறு முக்கியமான விடயங்களை மையப்படுத்தி அந்த செய்தியை பிரசுரமாக இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது.